Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. என்னென்னா என்னுடைய கருமுட்டையில் பிரச்சனை இருக்குது. நான் கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ப்ரெக்னென்சி தாமதமாகிக்கிட்டே இருக்குது. என்னன்னு போய் பரிசோதனை செய்து பார்த்ததில் என்னுடைய கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்? இதுதான் ரீசண்ட் கமெண்ட்டாக அதிகமான பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதற்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது, இல்லை கருமுட்டை வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணலாம்? இதுக்கு நாம் என்னென்ன ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும்? ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணுமா? இது சம்மந்தப்பட்டமான எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுறது என்னென்னா, கருமுட்டை வளர்ச்சி 6 மந்த் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கருமுட்டை வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் சஜஷன் பண்ணுறது. இன்ஜெக்ஷன் போடலாமா வேணாமா? போடலாம், பிரச்சனை கிடையாது. இது எதற்கான இன்ஜெக்ஷன் அப்படின்னா, ஹார்மோனின் வளர்ச்சியை, கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனை செயற்கை முறையில் தூண்டுவிப்பது தான் இந்த இன்ஜெக்ஷனுங்கிறது. இதை போடலாம், ஆனால் அது அந்த நாள் மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட அந்த நாளில் மட்டும்தான், இல்லாட்டினா அந்த மாதத்தில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனோட பவர் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்படி மாதம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸு மூலமாக கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி வேகப்படும். அப்போ கருமுட்டை வளர்ச்சி வேகப்படுவதற்கு என்ன ஹார்மோனின் செயல்பாட்டை நாம் தூண்டுவிக்க வேண்டும்? AMH, ஆன்டி முலேரியன் ஹார்மோன்கள். இது முழுக்க கருமுட்டை வளர்ச்சிக்கான சம்பந்தப்பட்டவை. இதனுடைய வளர்ச்சியின் செயல்பாடு கரெக்டாக இருந்தாலே நம்ம கருமுட்டை வளர்ச்சியின் வேகம் தடைபடாது. இது நம்மளுடைய வேகத்திற்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. அப்போ என்ன பண்ணணும்? AMH அளவை நம் உடலில் கூட்ட வேண்டும். அதன் பிறகு கருமுட்டை வளர்ச்சி தானாகவே வேகப்படும். முதல் டிப்ஸு என்னன்னா, சன்லைட், சூரிய வெளிச்சம் உடலில் பட வேண்டும். AMHக்கும் சன்லைட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, AMH அப்படிங்கிற ஹார்மோன் முழுக்க விட்டமின் டியோடன் தொடர்பு கொண்டவையாக இருக்கும். சில பேருக்கு இது தெரிந்திருக்கலாம். என்னன்னா, எனக்கு ப்ரெக்னென்சி தாமதமாகுதுன்னு டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்ததில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்னு போடுவாங்க. இந்த AMHனுடைய அளவு குறைவாக இருப்பது இது முழுக்க விட்டமின் டியுடைய சேர்ந்தது. விட்டமின் டி நம்மளுடைய சன்லைட், சூரிய வெளிச்சத்தில் தாராளமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சன்லைட் மார்னிங் நம்மளுடைய வீட்டு டெரஸில் இல்லை வீட்டு பால்கனியில், வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்துல சன்லைட் படும். அப்போ என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளணும். வெதுவெதுப்பான சூட்டுடன் நல்லெண்ணெயை நல்லா ஒரு சூடு நெருப்பில் காட்டி எடுக்கணும். அந்த வெதுவெதுப்பான சூட்டுடன் முகம், கால், கை, உடலில் எந்தெந்த பாகங்கள் வெளியில் தெரிகிறதோ அந்த பாகங்களில் எல்லாமே நம்மளுடைய நல்லெண்ணெயை சூட்டான பதத்தில் அப்ளை பண்ணணும். அதை பண்ணி முடித்த பிறகு சன்லைட் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல குறைந்தது 7 நிமிடத்திலிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் அப்படியே நாம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம், அந்த சூரிய ஒளி நம் உடலில் பட ஃபஸ்ட்டு தெரியாது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம் உடலில் ஒரு உஷ்ணம் நாமளே ஃபீல் பண்ணுவோம். ஒரு சூடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் நாம் அப்படியே இருக்க வேண்டும். ஏன்னால் டெய்லியும் இதே மாதிரி எண்ணெயை வெதுவெதுப்பான சூட்டுன்னு உடம்பில் தேய்த்து சூரிய வெளிச்சம் படும்படி நாம் நின்றிருந்தாலே போதும், விட்டமின் டி இயற்கையாகவே நம்மளுக்கு அதிகப்படும். இரண்டாவது டிப்ஸு என்ன ஃபாலோ பண்ணுறது? தேங்காய் சில்கள் மற்றும் பேரிச்சம்பழம், இது இரண்டுமே போதுமானது. AMH அதிகரிப்பதற்கு தேங்காய் ரொம்ப ஹெல்ப்பானது. எனக்கு டயபெட்டிக் இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறவங்க தேங்காய் பால் வாரத்திற்கு குறைந்தது 1 நாளாவது எடுத்துக்கொள்ளுங்கள், போதுமானது. எனக்கு டயபெட்டிக் இருக்குங்க அப்படிங்கிறவங்க தேங்காய் பாலாக இல்லாமல் தேங்காய் சில்லுகளாக சாப்பிட வேண்டும். பீசஸாக போட்டு ஒரு நாளைக்கு 2 தேங்காய் பீஸ், 2 தேங்காய் துண்டுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சேர்த்து 3 பேரிச்சம்பழம், இது போதுமானது. இது உங்களுடைய AMH அளவை தூண்டுவிப்பதற்கும் கருமுட்டை வளர்ச்சி, முக்கியமாக கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து எண்டோமெட்ரியல் திக்னஸையும் இது அதிகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது டிப்ஸு. கருமுட்டை வளர்ச்சி அடையணும்னா பயறு வகைகள்,
விதை வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் விதையில் நம்ம பார்க்கக்கூடியது மென்சஸ் ஆகி முடித்த நாளில் இருந்து தொடர்ந்து 10 நாட்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்கிற ஆளி விதை மற்றும் செசாமி சீட்ஸ் அப்படிங்கிற கருப்பு எள்ளு இது இரண்டுத்தையுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்த வேண்டும். ஒரு நாள் ஆளி விதைனா மறுநாள் எள்ளு. இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மற்றும் செசாமி சீட்ஸை பயன்படுத்த வேண்டும். ஓவுலேஷனுக்கு முடித்த பிறகு பம்கின் சீட்ஸ் அப்படிங்கிற விதையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் பூசணிக்காயுடைய விதையைத்தான் சொல்கிறது. இது நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்தும். பயறு வகையில் பச்சை பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, தட்டாம்பயிறு அப்படிங்கிற காராமணி இந்த 3 பயிறு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அப்படி கிடையாது. குறைந்தது 50 கிராம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்தது 50 கிராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தினசரி வேளையில் ஒரு நாள் பச்சை பாசிப்பயிறு, ஒரு நாள் கொண்டைக்கடலை, மற்றொரு நாள் தாராமணிங்கிற தட்டாம்பயிறு இந்த 3 பயிறு வகைகளுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை மற்றும் சாயங்காலம் பொழுதில் எந்த பொழுதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்நாக்ஸாக குறைந்தது 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முளை கட்டின வெந்தயம். ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சத்து மிக மிக இன்றியமையாதது கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஏஎம்ஹெச்சின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கும். அது முளைக்கட்டின வெந்தயத்தில் அதிக அளவில் இருக்குது. அதே நேரத்தில் முளைக்கட்டின கோதுமையிலையும் இருக்குது. இது இரண்டுத்தையும் தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி பயன்படுத்துங்கிற விதத்தையும் நாம் சொல்ல போகிறோம். இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை எப்போ பயன்படுத்தணும்னா, ஓவுலேஷன் முடிந்த நாள்லேருந்து அடுத்து வருகின்ற 11 நாட்கள் அடுத்து மென்சஸ் எப்போ நடக்குதோ அது வரைக்கும் தொடர்ந்து முளைக்கட்டின வெந்தயத்தை ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் வீதம் நாம் எடுத்து சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் முளை கட்டின கோதுமையை மென்சஸ் கம்ப்ளீட் ஆன நாளில் இருந்து தொடர்ந்து 11 நாட்கள் உங்களுடைய ஓவுலேஷன் நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முளைக்கட்டின கோதுமை மற்றும் வெந்தயம் முழுக்க முழுக்க கருமுட்டை வளர்ச்சியின் வேகத்தை துரிதப்படுத்தவும் அதே நேரத்தில் ஏஎம்ஹெச்சினுடைய அளவு குறையாமல் பாதுகாப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த அனைத்து உணவுகளுமே கரெக்டாக எந்த நாளில் இருந்து ஃபாலோ பண்ணுறது? ஒன்ஸ் உங்களுக்கு மென்சஸ் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கடுத்து வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. உங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றலாம். இதை நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கை உணவை சார்ந்தவை மட்டும்தான். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.